வாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்நாக்ஸ் வந்து கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலையும் தட்டைப்பயிறு ரெண்டையும் ஊற வச்சுட்டேன். காலையிலே ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு. இதில் வந்து ஸ்நாக்ஸ் வந்து வடை செஞ்சு கொடுக்கலான்னு பிள்ளைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸு. அதில் வந்து என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம் வாங்க. அதில் வந்து 3 துண்டு இஞ்சி போட்டிருக்கேன் பாருங்கள், சின்ன சின்ன துண்டு இஞ்சி. அடுத்தது பூண்டு, சின்ன பூண்டு ஒரு 3 பல் போட்டிருக்கேன். அடுத்தது ஒரு பட்டை மிளகாய் போட்டிருக்கேன் பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்குவோம். அடுத்தது வந்து சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு வந்து நம்ம தேவையான அளவு சோம்பு போட்டுக்கோங்க பாருங்கள், சோம்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இதை மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இதை வந்து மிக்சியில் அரைச்சிக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். உப்பு போட்டுக்கலாம் பாருங்கள். அடுத்தது நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக நல்லா வந்திருக்குது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். அந்த பாருங்கள், எடுத்து வேற வச்சுருக்கேன் பாதி வடை. நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொண்டக்கடலை வேக வச்சு கொடுக்கலன்னா, வேக வச்சு கொடுத்தா சாப்பிட்லன்னா இந்த மாதிரி வடையாக சுட்டு கொடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பாருங்க வாங்க, அவ்வளோதான் வடை. நான் கொஞ்சோண்டு மாவு இருக்குது. நான் அப்படியே மிக்சிலே வச்சு தாங்க போடுவேன். அந்த பாருங்க, வாங்க வடை சுட்டு எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, நல்லா இருக்குது மொறுமொறுன்னு. இது பாருங்கள், நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் நல்லா இருக்குது. பாருங்கள் நல்லா இருக்காப்பா வடை. நல்லா இருக்குமா? சாப்பிட்டு சொல்லுங்க. நீங்கள் உரி டம்ளரில் தான் உருவீங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என் பையன் வந்து 3வது 3rd ஸ்டாண்டர்ட் வர போகிறாங்க. உரி டம்ளரில் தான் இன்னமும் உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.